Assalamu alaikum, welcome to family's favorite. Today's special recipe, spiral chicken dosa roll. This video is sponsored by Genreviews. This is one of the trustable website. Product and media ஓட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சிக்கன் ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. வானலில் தண்ணி காய்ச்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் 5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விஷ் தான். கொஞ்சம் நல்லா மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதுதான் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா சிக்கனில் மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ சிக்கன் ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைரல் தோசாக்கு தோசை மாவு எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடலாம். அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஃபுட் கலர் வேணுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். நல்லா தோசை மாவுக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். உங்கள்கிட்ட ஏதாச்சும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்தாலும் அந்த வாட்டர் பாட்டில் மூடியில் இதே போல் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு இதே போல் மாவு ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. இதே போல் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்ச சிக்கன் ஸ்டஃப்பை மேலே வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராகவே ஸ்பைரல் சிக்கன் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷ் டொமேட்டோ சாஸ் கூட வச்சுக்கலாம், இல்லை எந்த சைடிஷ்ஷும் இல்லாமல் கூட சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.